அப்போ சின்ன ஃபோன் வச்சுன்னா அதே பிஎம்சி முருகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சினிமாவில் எல்லாம் லைட்டிங்கெல்லாம் பண்ணுவார். வந்து எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. நான்லாம் டேரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இது ஒரு வார்த்தை கூட நீங்கள் வந்து இந்த சிவகார்த்திகேயன் படையில் கமிட் ஆகிட்டீங்க. சிவகார்த்திகேயன் படமா சார்? எது சார் இந்த ஆடிஷன்? ஆமாம், கமலா தேட்டர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸில் அந்த எனக்கு தெரியாமல் படம் பண்ணி போகிற பஸ்ஸில் நான் மாட்டி ஏறி போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். எல்லாத்தையுமே ரொம்ப ஐ திங்க் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சுருக்கி சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே? நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை பார்த்த உடனே ஒரே கேள்வி தான். சுருக்கி அப்படின்னோடனே உங்களோட உண்மையான பேரே வந்து சுருக்கி தானா, இல்லை நீங்களாம் வந்து இல்லை அடைமொழியாக வச்சுக்கிட்டீங்களா அந்த நேமை? இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. ஓகே, சொல்லாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி சுருக்கின்றது வந்து எனக்கு இயக்குனர் பரமன் வச்சார் அந்த பேர். ஓகே. என்னென்னா ஷூட் மூவிக்காக கமிட் ஆகிட்டோம். அப்போ வந்து போனோம். உன் பேர் என்னன்னு கேட்டார். பேர் கேட்ட உடனே சொன்னேன், என் பேர் ஸ்ரீ சண்முக சுந்தர சுரேஷ் குமார செந்தில் குமார்நாதன் சொன்னா. இவ்வளோ பெரிய நேமா? ஆமாம், லென்த்தான பேர் தான். என்ன அவர் என்ன அப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன பேர் இன்னொரு ஒன் மோர் சொல்லுன்னாரு. ஸ்ரீ சண்முக சுந்தர சுரேஷ் குமார செந்தில் நாதன், இவ்வளோ ஒரு பேரானார். இல்லைண்ணே அப்படி தான் வச்சாங்க. சரி ஓகே. அப்புறமா அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார், இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம், அது கேரக்டராக என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிட்டார். சரி உன் லென்த்தான பேரை இது பண்ணி சுருக்கின்னு வச்சிடலான்னார். சுருக்கியா? சுருக்கின்னொடனே எனக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பேர். ஓகே. என்னென்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம். ஓகே. சுருக்கின்னு சுருக்கி மகனேன்னு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கூப்பிடக்குள்ளே எனக்கு கோவம் வரும். என்ன எங்கள் அப்பா அப்படி சொல்லி கூப்பிட்றீங்கன்னு கோவம் வரும். இவர் சுருக்கின்னு சொன்னோடனே எனக்கு உடனே அந்த பேர் ஞாபகம் வந்தோடனே சரி ஓகே, நம்ம அப்பா பேர் மைனஸ் ஆகிடுச்சு, இப்போ ப்ளஸ் ஆகிடுச்சு, அந்த பேரே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தது தான் அந்த பேர். ஓகே, ஸோ அப்படி வந்த பேர் தானா? ஓகே. அண்ட் வந்து மாவீரன் படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? மாவீரன் படம் வந்து எனக்கு ஒரு ஆடிஷன் வந்துச்சு. ஆடிஷன்னா பிஎம்சி முருகன் இருக்காரு இல்லையா, அவர் தான் சினிமாவுக்கெல்லாம் லைட்டிங் பண்ணுவார். அவர் வந்து எனக்கு ரிச்சி ஷீட்டில் இருக்குள்ள அண்ணா எனக்கு பழக்கம். நான் சொல்லியிருந்தேன், அண்ணா ஏதாவது படங்கள் ஆடிஷன் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கண்ணேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்து சரிப்பா கண்டிப்பாக சொல்கிறேன்டான்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இதே இங்கே இருக்கேன் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்ட்டு போனாக்கா ஒரு ஆடிஷன் இருக்குது, போயிட்டு பண்ணு. ஓகே. சரி ஓகே. போனவுடனே சீன் பேப்பர் கொடுத்தாங்க, டைலாக் கொடுத்தாங்க, ஆடிஷன் பண்ணேன். இவங்க தான் டைரக்டர், இவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், எதுவுமே தெரியாது, யார் ஹீரோ எதுவுமே தெரியாது. போயிட்டு பண்ணிவிட்டு வந்துட்டு மறாவது நாள் கூப்பிட்டாங்க. ஓகே. நேற்று ஆடிஷன் பண்ண மறுபடியும் போனப்போ டேரக்டர் பார்த்து உங்களுக்கு இன்னொரு டைம் ஆடிஷன் பண்ண சொன்னாங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார். ஓகேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு நான் ஜாலியாக வந்துட்டு நான் எப்பயும் போல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால். ஓகே. நீங்கள் வந்து இந்த சிவகார்த்திகேயன் படையில் கமிட் ஆகிட்டீங்க. சிவகார்த்திகேயன் படமா சார்? எது சார் இந்த ஆடிஷன்? ஆமாம், அது சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயனா சொல்லவே தேவையில்லை, சாதாரணமாகவே ரஜினி ஃபேனு. ஓகே. அவர் ரஜினி ஃபேனு. சரி ஓகே, ரஜினி கூட தான் ரஜினியை தான் நேரில் பார்க்க முடியல, ரஜினி ஃபேன் கூடயே நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி. என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனால் சொன்னாங்க. சரி இங்கே ஷூட்டிங் சொன்னாங்க, ஷூட் டைம் போனேன். முதல்ல வந்து ஆதிராம் ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா, ஆமாம், அங்கே தான் ஷூட்டிங் தான். நான் காலையிலே போயிட்டேன், 7:30 போயிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு 8:30 இருக்கும். அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே டங்குன்னு மனுஷன் இறங்கி வந்தாப்புல. அப்படி பார்த்தேன், சிவகார்த்திகேயன் தானே, ஓகே ரைட்டு. நம்ம சும்மாவே அவர் டிவியில் அங்கே இங்கே பார்ப்போம், நேரில் பார்க்கக்குள்ள ஒரு எனர்ஜியாக இருக்குமா. நான் ஹாய் சார், உடனே போயிட்டார். ஓகே போயிட்டார். மறுபடியும் பார்த்தாக்கா ஓப்பன் ஷாட்டு, அவர் வீட்டுக்கு எதிரில் தண்ணி அடிக்கணும். நான் ஓகே, உங்களுக்கு தம் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது தான் ஷாட்டு.
நயா இது ஒரு மனுஷன் வீட்டுக்கு எதிரிலேயே அப்படி பண்ணுவேன். அப்புறம் அந்த சீன் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கத்தில் ஒரு ஷூட். அங்கே போனப்போ லிஃப்ட் ஆப்ரேட்டராக டேரக்டர் டைலாக் கொடுத்தாரு. லிஃப்ட் ஆப்ரேட்டரு இது மாதிரி சிவகார்த்திகேயன் வருவார். அவங்க அம்மா அவங்க மேடம் இருக்காங்க இல்லையா, பேர் தெரியல எனக்கு சரியா. அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு. சேரில் உட்கார்றான்னாரு. உட்காந்து இந்த டைலாக் பேசுனார். அவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டான். எனக்கு அவங்கள பார்க்கக்குள்ள எனக்கு பயம். ஒரு மாதிரி கையெல்லாம் ஈரமாயிடுச்சு. டேரக்டர் சொல்லிட்டாரு பார்த்து பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்புறம் வந்தாங்க. வந்து உடனே ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. அப்போது சிவகார்த்திகேயன் கேட்டார், பேர் என்ன சார்? சுருக்கி சார். சுருக்கியா? ஆமாம் சார். கம்முன்னு போயிட்டார். அப்படியா சென்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு ஒரு ஃபைட் சீனில் வந்து சீக்வன்ஸு. அவர் வந்து என் மேலே விழணும். ஆப்போசிட்டில் தள்ளிவிடுவாங்க, என் மேலே வந்து விழுவார். நான் அவரை தூக்கி தள்ளி கீழே போடுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஒரு 40-50 டைம் நம்ம வேலையை மனுஷன் ஜாலியாக வந்து கட்டி பிடிச்சி விளையாண்டோம். ஜாலியாக. அப்போ தான் கேட்டார், என்ன சுருக்கி சார்? எனக்கு காது கொஞ்சம் மைல்டாக தான் கேட்கும். அப்படியா? அதுலேருந்து சவுண்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா சுருக்கி? ஓகே. சரி சார் சரி சார். அப்படி அவர் கூட வேலை பார்த்தது வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாருமே அந்த செட்லேயே வந்து எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. நான்லாம் டேரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இது ஒரு வார்த்தை கூட அவ்வளோதான் அப்படின்னுவார். நான் பார்த்ததுலேயே எனக்கு ஆச்சரியப்படுற ஒரு டேரக்டராக மடோன் அஸ்வின் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மூலிமா. சூப்பர். அண்ட் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ண முடியல, அவரோட ஃபேன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம். ஸோ அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்தீங்களா? லால் சலாம் படம் அப்படி தான் ஒரு ஆடிஷன். இங்கே கோல்டன் பேரடைஸ் இருக்கு இல்லையா, கேட்குறேன், அங்கே ஒரு மண்டபம். அதில் வந்து ஒரு 5000 பேர் ஆடிஷன். 5000 பேர் இருக்காங்களா, இதில் நாம் எப்படி ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகுது? சரி ஓகே ஃபைன். போயிட்டு நேராக தம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லி டோக்கன் வாங்கி வச்சுருந்தான். டோக்கன் போனோடனே ஜென்ரலாக ஒரு ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ண அது கோ டைரக்டர் நீலன் சார்னு அவர் தான் இருந்தார். அவர் கோ டைரக்டர்னாலாம் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆடிஷன் பண்ணார். நம்ம தான் ஓப்பன்லேயே மாவீரன் தலைவரோட டைட்டில்லையே பண்ணிட்டோமே, இதெல்லாம் பெரிய மேட்ரல்னு சொன்ன. அப்புறம் நடித்த படங்களை சொல்லிவிட்டு ஆடிஷன் பண்ணேன். இப்படி தான் உடனே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இதுக்கும் ஃபோன் கால் வந்துச்சு. இவ்வளோ பேரில் நாம் செலக்ட் ஆகிட்டோமா, அது ரொம்ப ஹாப்பி. அது ஒரு 3 days உங்களுக்கு டேட் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க. சரி சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஷூட்டிங் போனால் அங்கே நடந்த சுவாரஸ்யெல்லாம் அதெல்லாம் எமோஷனல் மேட்டருங்க. அதெல்லாம் கேட்டு அழுதுட்டேன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. அங்கே போயிட்டு இதில் செஞ்சியில் தான் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. மாண்டேஜ் சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போனவுடனே மேடம் வந்தாங்க. தலைவர் அவங்க வர்ற ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அது வேறு மாதிரி. பார்த்தோன்னே வணக்கம் மேடம், எல்லாம் ஒரு 1000 பேர் க்ரௌடு. மேடம் தனியாக வந்தாங்க, என்னை இப்படி கூப்பிட்டாங்க. போனேன், நம்ம சுருக்கி மேடம் ஆர்டிஸ்ட். அப்படியா, ஓகே வாங்கன்ட்டு செந்தில் ஐயா இருக்கார். அவருக்கு க்ரௌடுக்கு நடுவில் நிற்கிறார், அவர் பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க. சாங் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் வில்லன் வந்து தேரை எடுக்கிறதுக்காக வந்துடுவார். பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு ஊரில், பெரிய பிரச்சனை நடந்துகிட்டுருக்குள்ள ஒருத்தர் டயலாக் ஏதோ மிஸ் பண்ணிட்டார். உடனே மேடம் எந்திரிச்சு வந்து, வெயில் சரியான வெயில், உடனே மேடம் எந்திரிச்சு வந்து இந்த டைலாக் நீ பேசுனாங்க. உங்களை என்ன பேசுனாங்க? ஓகே, ஒரே டேக்கு போச்சு, முடிஞ்சிச்சு. ஒரே டேக்ல அதை பண்ணிட்டீங்களா? ஓகே, என்ன சொன்னாங்க? பேசி முடிச்சிட்ட உடனே ஓகே டேக் ஓகே சொல்லிட்டாங்க. முடிஞ்சிச்சு. பேக்கப்பு. உடனே நான் நைட்டு கிளம்பிட்டேன். எனக்கு பேக்கப் சொல்லிட்டாங்க. நைட்டு கிளம்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேகை வைக்கிறேன். விடிய காத்தால வந்து வீட்டில் வந்துட்டு பேகை வைக்கிறேன். கரெக்டாக 6:30 மணிக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் உடனே கிளம்பி இன்றைக்கே வர முடியுமான்னு. ஓகே வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ரிட்டன் போனீங்க? ஆமாம். நைட்டு என்ன நடந்துச்செல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. திடீர்னு கூப்பிட்டு வர வச்சுட்டாங்க. போனாக்கா மேடம் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து ஓடி வாடான்னாங்க. அங்கேருந்து ஓடி வந்து லெஃப்ட்டில் ஓடி வா, ரைட்டில் ஓடி வா. என்ன நம்மளை ஓடி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏதோ நம்மளுக்கு பெரிய மேட்ரு போல் இருக்குன்னு நினச்சிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா செந்தில் ஐயா இறந்துடுற மாதிரி. ஓகே, ஒரு சீன், இன்ட்ரோல் பிளாக், செந்தில் ஐயா இறந்துடுற மாதிரி சீன்.
அப்போ தான் வந்து சொன்னாங்க மேடம், இது மாதிரி ஜீவிதா மேடம், அவங்க டாக்டர் ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஓகே. எனக்கு மேடம் வந்து தனியாக கூப்பிட்டு போய் அந்த அம்மா மாலை எடுத்துகிட்டு வருவாங்க. நீ இப்படி அவங்கள எங்கடி வந்தீங்க போன்னு திட்டுவேன். அதுக்கப்புறம் தம்பி ராமையா வருவார். அவர் வந்து உன்னை திட்டுவார். அப்போ நீ சொல்லு, அவர் செத்தது எங்கள் மாமா, நீ யாருன்னு அப்படி இது பண்ணுற. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் ஹீரோ வருவார். ஹீரோ வந்து அவரையும் திட்டிட்டு நீ அடிக்கிற மாதிரி சீன். எனக்கு கொஞ்சம் ஆடிட்டேன். என்னடா இது ஒரே மேட்டரில் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் தைரியம். அவர் தம்பி ராமையாலாம் சொல்ல வேணும், சாதாரணமாகவே மனுஷன் கலக்குவார். சரி ஓகே ரைட் மேடம் சொல்லிட்டாங்க, பண்ணிடுறோம் மேடம் சொல்லிட்டு சேம் அப்படியே நடந்துச்சு. ஓகே. அவங்க மேடம் வந்தாங்க, அவங்கள வாங்க எங்கடி வந்து போன்னு திட்டி, இவர் வந்து திட்டுவார், தம்பி ராமையா வந்து திட்டுவார். உனக்குன்னே என் செத்தது எங்கள் மாமா, நான் கேட்பேன் எனக்கு உரிமை இருக்குடி. ஓ அவர் உயிரோட இருக்குள்ள ஒரு வேளை சோறு போடுறதுக்கு துப்பு இல்லை, இப்போ மாமா அது கொண்டா சோறு போட்டால் கொண்டுருவீங்களா? அந்த சீனு அப்படியே ஒரே இதில் முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே ஜுரம் எனக்கு. உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரொம்ப தம்பி ராமையா சார்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே கட்டி பிடிச்சிட்டே நல்லா பண்ணடா, சூப்பராக பண்ணடா, மனுஷன் இப்படியெல்லாம் இருப்பாங்களா எனக்கு தெரியாது இல்லையா, இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னா மேடம் ஒன்றுமே இல்லை, சூப்பர் அவ்வளோதான். சூப்பருக்குன்னு சொல்ல தேவையில்லை, அவ்வளோதான் விட்டாங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம சீன்லாம் வருமா வராதா. அதுக்கப்புறம் படத்தில் வரக்குள்ள தான் ட்விஸ்டே நம்ம தான் தெரிஞ்சு. அப்படி தான். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு. ஸோ அந்த படத்துலேயே அவரோட படத்துலேயே போய் நடிக்கும் போது லைக் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? இதில் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனுன்றதோட அவர் காம்பினேஷனில் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர்க்காரங்களில் நானும் இருப்பேன், அவர் வந்து வருவார், நிறைய பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும். அந்த இதெல்லாம் தலைவனை பார்க்கக்குள்ள அப்படி பொங்கும் பாருங்க, உள்ளுக்குள்ளேருந்து பொங்கும். நமக்கே என்ன செய்கிறேன்னு தெரியாது. அப்படியே ஓ இதுக்கு மேலே என்ன வேணும், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிதான் அப்படிதான் நினைச்சிங்க. ஓகே. அண்ட் அப்படிதான் நினைக்க தோணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கான்னு வந்து பப்ளிக் படத்துலையா அதோட கேரக்டர் அது பெரிய கதையாச்சு மேடம். அது எப்படின்னா அந்த என் ஃப்ரெண்டு ஆர்கே, அதான் இப்போ ஆர்கே இருக்காருங்க இல்லையா, அவர் வந்து என் நண்பர். அவர் வந்து முதல் படம் ஒன்று பண்ணார், உன்னோட கான். ஓகே. நெடுஞ்சாலை ஹீரோ வச்சு ஆரியை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஏன்னா அவர் தான் நமக்கு ஃப்ரெண்டு, வெல்விஷர் எல்லாமே. அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் டீ கடையிலேயே எங்கள் ரிச்சி ஷீட்லேயே போயிட்டு வேலை பார்த்த தருணத்தில் தான் பப்ளிக் படம் வாய்ப்பு கிடச்சிது. அது பிஎம்சி அண்ணன் தான், இதே பிஎம்சி அண்ணன் தான் வந்து அப்போ வந்து கூப்பிட்டு போயிட்டு டேரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும், சுப்பு சார் ப்ரொடியூசரு, டேரக்டர் பரமன், அவங்க 2 பேர்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வச்ச உடனே நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நீங்கள் தென்காசி போகணும், வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன திடீர்னு தென்காசி போகணுன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஹாப்பி. டீ கடையெல்லாம் அப்படியே நடத்தின கடையெல்லாம் என்ன இனிமேலாம் என்னால் கடை நடத்த முடியாது, நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் விட்டுட்டேன். 3 கடை இருந்துச்சு, இந்தியன் காஃபி இன்னும் 3 கடையை நான் தான் பார்த்துருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். என்ன நடக்குன்னே தெரியாது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பரமன் சார் வந்து அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் வேறு மாதிரி என்னை டீச் பண்ணார். எனக்கு ஏதாவது ஒன்று என் பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் எப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்தையுமே ரொம்ப ஐ திங்க் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது அப்புறம் அங்கே இருந்த அசிஸ்டண்ட்டு கோ டைரக்டர் மதன்குமார், அவர் எல்லாருமே வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. கல்வி அறிவும் பெருசாக இல்லை, யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. நம்ம டீ கடையில் வேலை செய்வோம் இல்லையா, அந்த செட்டப்பெல்லாம் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அப்படி அந்த சூழலில் வந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எல்லாமே எனக்கு ஒன்று நான் நிறைய தப்பு பண்ணுவேன், சொல்லி கொடுப்பேன். ஸோ பரமன் அவர் பேர், நான் பிரம்மாண்ட தான் கூப்பிடுவேன். அவர் மதன் அண்ணா, இவங்க எல்லாமே வந்து நல்ல சப்போர்ட் இப்போ வரைக்கும். ஓகே. அப்படி தான் பப்ளிக் படத்தில் வாய்ப்பு கிடச்சி. அப்புறம் காளி வெங்கட் அண்ணா, சமுத்திரகனி அண்ணா, எல்லாருமே அப்படி பழகி நல்லா எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி தான்
ஸோ இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ்க்காக குறி வச்சுருக்காங்க. தலைவர் சொல்கிற மாதிரி குறி வச்சா ஏற விழும். அப்பா ஓகே சூப்பர். அண்ட் வந்து ஆல் தி பெஸ்ட். அந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா உங்களோட அண்ணன்கள் வெல்விஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் படத்தில் நடிக்கும் போது இந்த எல்லா படமும் மாவீரனாக இருக்கட்டும், இந்த லால் சலாமா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்து இப்போ கரெக்டில் வேட்டையன் வேட்டையன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க? அது நான் கொஞ்சம் எங்கிட்ட பிரம்மாண்டனும் சரி ஆர்கே எல்லாருமே வட்டாரம்ல எப்படின்னா நான் கொஞ்சம் திமிரு பிடிச்சேன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் ஆடுவேன்றதுனால எதுவுமே படம் பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். படம் பார்த்துட்டு வெளியில் அவங்க வட்டாரத்தில் சுருக்கி பண்ணியிருக்கான், அந்த படம் பண்ணியிருக்கான், அப்படி பண்ணியிருக்கான், அதை நம்ம கேட்குறதுக்கு ஒரு மாதிரி. மற்றபடி அம்மாலாம் வந்து ஊரில் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அம்மா அண்ணன் எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஓகே வீணாக போயிடுவான்னு நினச்சோம். ஸோ பரவாயில்ல வந்துட்டான், அப்படி தான். சூப்பர். அண்ட் வேட்டையன் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. வேட்டையன் படத்தில் வந்து எப்படி இருந்துச்சு உங்களோட ஜேர்னி? வேட்டையன் அப்படி தான். வேட்டையன் ஆடிஷன் தான் போனேன். ஆடிஷன் போயிட்டு செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகிட்டு ஒரு 3 days அது டேட் கொடுத்தாங்க, போனோம். சார் கூட அவர் தலைவர் கூட நடித்தோம். பட் அந்த சீன் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்து க்ரௌடில் நிற்பேன், அவ்வளோதான். அந்த சீன் கட் ஆயிடுச்சு. அவரு ஞானவேல் சாரும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே அப்படி ப்ராப்பராக இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். பட் சினிமா எனக்கு அப்படி ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுக்கல. நல்ல ஜாலியான ஒரு அனுபவத்தை தான். அடுத்தடுத்த முயற்சிகள் அப்படியே போயிட்டு. சூப்பர். எனக்கு நீங்கள் இதை சொன்ன ஒன்று தான் ஞாபகம் வருது. மாவீரன் படத்தில் வந்து நீங்கள் நிறைய காட்சிகள் நடிச்சிருந்து அது வந்து எடிட்டில் ஏதாச்சும் எடுத்தாங்களா, இல்லை நீங்கள் அந்த காட்சிகள் மட்டும்தான் நடிச்சிருந்தீங்களா? மாவீரன் ஆமாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது நடிச்சிருந்தீங்களா? அது எடிட்டிங்கில் ஏதாவது தூக்கிட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரானா? அதான் அந்த இப்போ ஓப்பன் ஒரு 6 சீன் நடிச்சு. ஓகே 6 சீன். அதில் வந்து மெயினாக வந்தது அந்த லிஃப்ட் மேட்டர் தான். ஸோ முதல்ல வந்து தண்ணி அடிக்கிறது அது அவுட் ஆஃப் இதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் சிவகார்த்திகேயன் வந்து அம்மாவை தேடிக்கிட்டு வருவார் பயந்து போயிட்டு. அப்போது தம் அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டமாக பேசியிருக்காது. அதுக்கப்புறம் வந்து அவர் பென்சில் எடுத்து குத்த வருவார்ல, அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர, அது மாதிரி நிறைய சீன் பண்ணும். பட் அதில் வந்து இது சுருக்கி தான் தெரிகிற அளவுக்கு. சூப்பர். அண்ட் வந்து இந்த சினிமாவில் வர்றதுக்கு நீங்கள் எத்தனை வருடங்கள் ஆச்சு, லைக் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 வருஷம் பண்ணியிருக்கேன். 20 வருஷம். சீரியல்லாம் நிறையா பண்ணேன். ஓகே. சீரியல்லாம் நிறையா பண்ணேன். சீரியல் வந்து இப்போ கலர்ஸில் கூட ஓவியான்னு ஒரு சீரியல் பண்ணி டைரக்டர் அகமது சாரோட ப்ரொடக்ஷன் மெராக்கி. ஓகே. ஸோ அதில் வந்து ஆர்கே இதில் தான் வந்து ஓவியான்னு ஒரு சீரியலில் அதில் டும்கான்ற ஒரு கேரக்டர் காமெடி ரோல் பண்ணேன். ஓகே. செம்ம ஜாலியான ரோல் அது பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மன் ஒரு சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் சீரியல் விட்டு அதுக்கப்புறம் மூவி மட்டுமே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே. அண்ட் நீங்கள் சீரியல் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு கேள்வி. சுருக்கி இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு லைக் படங்கள் நடித்ததுக்கப்புறமா நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு கேரக்டர். இதுக்கு முன்னாடி வந்து சுருக்கி யார், எப்படி இருந்தார், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்கள். சுருக்கின்னா சாதாரண ஆள் தான், ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் இல்லை. சினிமா வாய்ப்பு இல்லைன்னா டீ கடை, ஜாலியாக ரிச் ஷீட்டில் டீ கடை. அதை விட்டால் இந்த மாதிரி ஆடிஷன்னா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர்றது, எல்லா இதுவும் பண்ணிட்டோம். பட் அடுத்தடுத்த வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க, வந்துடும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட கெரியர்? சினிமானா நான் ஸ்கூல் படிக்கக்குள்ள வந்து எனக்கு வந்து சினிமா ஆர்வம் ரொம்ப. சினிமா பார்க்கணும், எப்படியோ சினிமா பார்க்கணும். நம்ம வீட்டிலலாம் ரொம்ப கண்ட்ரோல், அதனால் வந்து அது இதெல்லாம் அதாவது வாரத்தில் ஏதாவது கூப்பிட்டு போனால் தான் உண்டு. நமக்கு வந்து நம்ம ஊருக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு 3 கிலோமீட்டரு கொல்லக்காட்டு வழியாக நடந்து போகிறோம், அது மாதிரி ஒரு இது. அந்த கேப்லலாம் வந்து கரண்ட் பில் கட்ட சொல்லி காசு கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் திருட்டு ஓடிட்டு தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குறது, சம்டைம்ஸ் தேட்டர்லேயே போயிட்டு வேலை செய்கிறது. நீங்கள் இந்த பணக்காரன் படம், தலைவரோட பணக்காரன் படம், ஒரு ஊர் பண்ருட்டின்னு ஒரு ஊர், அதில் விஜயா தேட்டர். அந்த தேட்டரில் அந்த படம் பார்க்கணும், அந்த படத்துக்காகவே போயிட்டு அங்கே கேண்டீனில் போய் வடை பச்சி விற்றுக்கிட்டு இருந்தேன். நீங்கள்? ஆமாம், டெய்லி வடை பச்சி விற்றுக்கிட்டு இருப்பேன் படம் பார்க்குறதுக்காகவே.
இப்போல்லாம் கேன்டீனு அப்போல்லாம் வந்து தட்டில் ட்ரெயில் கொடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது வடை பச்சி வாங்கிக்கிறாங்களான்னு விற்றுட்டு இன்டர்வல் பிளாக்ல. ஸோ அப்படி ரஜினி வெறி பிடிச்சவன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேன் நினைக்கிறேன். வெறி பிடிச்சவன்றதோட புது படங்கள் பார்க்கணும், அது நமக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முதல்ல ரஜினியோட ரசிகன் ஆனதுக்கு என்ன காரணம்னா பாபா படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நான் ரஜினி ரசிகனாகவே மாறினேன். அது வரைக்கும் யாரையும் எல்லா படமும் நான் பார்ப்பேன். ஸோ ரஜினியோட தீவிர ரசிகனாக மாறினது எனக்கு பாபா படம் தான். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. அண்ட் உங்களோட சொந்த ஊர் என்ன? விழுப்புரம் பக்கத்தில் திருநாவலூர்னு வரும். அதுதான் என்னுடைய சொந்த வீடு. ஓகே. அங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்து சினிமாக்காக வந்தீங்களா? ஆமாம். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம்? மெட்ராஸ் போனாக்கா புது படங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஓடி வந்தேன். என்னை எவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கால்லெல்லாம் விழுந்திருக்காங்க, படிச்சிடுறான்னு. முடியவே முடியாது. அப்படி அந்த மைண்ட் செட்டில் ஓடி வந்தது தான். இங்கே வந்துட்டு ரிச்சி ஷீட்டில் வந்துட்டு டீ கடையில் இருந்துட்டு, நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஓனர் சந்திரன், அவர் தான் இப்போ வரைக்கும். அவருக்கே வந்து சினிமானா பிடிக்காது. ஆனால் இப்போது இந்த படங்கள்லாம் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஜாலி ஆகிட்டார். சே, என் பையன் பரவாயில்ல வந்துட்டான். அவருக்கு ஒரு ஹாப்பி அவர் எல்லாருக்கும் அவர் வட்டாரத்தில் என் பையனை பற்றியடா ரஜினி கூடயே பண்ணியிருக்கான், அப்படி ஒரு இப்போ வரைக்கும் அவர் தான் பார்த்துக்காரு. அது எனக்கு மார்வாடிக்கு சொன்னேங்க, ரமாகாந்த் பிரவீன் பையான்னு சொல்லி, அவங்களுக்கும் அப்படி தான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா இங்கே சென்னையில் வந்து அவங்க தான் சின்ன வயசுல பார்த்தேன். எனக்கு கராட்டே மாஸ்டர் வந்து பிரவீன் சார், அவரு தான். இவங்க எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சினிமா மட்டும் பிடிக்காது. ஆனால் இப்போது அவர் ரமாகாந்த் பையா வந்து ரஜினி ஃபேன். ரஜினி கூட நடிச்சிட்டேன்னொடனே ரிச்சி ஷீட் ஃபுல்லாக கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினார். டேய் பாத்தியா சுரேஷ், பாத்தியா சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டான்டா, அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டதோட இவங்க சந்தோஷப்பட்டது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே இருந்தப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். எப்படி நீங்கள் வாய்ப்புகளை தேடி போனீங்க, எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரகிள் தான், நிறைய ஸ்ட்ரகிள் தான். லைஃப்பில் வந்து என்ன செய்யணுன்னே தெரியாத போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய நல்லா இருந்துச்சு. நல்லா டீ கடை, அப்படி ஃபினான்ஸு அது இது பண்ணிவிட்டு ஜாலியாக, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நடுவில் பர்சனலாக நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதில் ரொம்ப உடஞ்சி சூசைட் வரைக்கும் போயிட்டேன். என்ன பண்ணணுன்னே தெரியல எனக்கு என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மொத்தமாக லாக் ஆகிட்டா என்ன ஆகும் எனக்கே தெரியாமல். நம்ம வடபழனி கமலா தேட்டர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த பஸ்ஸில் எனக்கு தெரியாமல் வடபழனி போகிற பஸ்ஸில் நான் மாட்டு ஏறி போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். அந்த பஸ் ஸ்டாப்பில் நான் மாட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு கூட தெரியாது. என் மனநிலை அப்படி இருந்தது. ஸோ அப்படி எனக்கு ஒரு பாதிப்பாயிடுச்சு. அந்த டைம் தான், அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குள்ள டைம் தான், அப்போ சின்ன ஃபோன் வந்துச்சுன்னா, அதே பிஎம்சி முருகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சினிமாவில் எல்லாம் லைட்டிங்கெல்லாம் பண்ணுவார். அவர் தான் என்னை கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னாரு. நான் இது மாதிரி இங்கே இருக்கேன் நான். அவர் ஆஃபீஸ் அங்கே பக்கத்தில் தான். சரி இங்கே வா, இங்கே தான் என் ஆஃபீஸு, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் போன பிறகு கூப்பிட்டு போய் தான் டைரக்டரு பிரம்மாவையும் ப்ரொடியூசர் சுப்பு சாரி அறிமுகப்படுத்தி வச்சார். அன்னைக்கு அந்த செகண்ட் மாறினது தான் என் லைஃப். சூப்பர். அவர் கூப்பிட்டு போயிட்டு, இது நம்ம பையன்பா, இவனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, நல்ல பையன் பார்த்துங்கன்னு சொன்னார். அவ்வளோதான். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். டைரக்டர் பார்த்தாரு, நாளைக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் மறுநாள் பார்த்தா டிக்கெட் போட்டு நீங்கள் நாளைக்கு தென்காசி போகணும்னு சொல்லிட்டு மேனேஜர் கால் பண்ணார். உடனே இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு நேராக தென்காசி போயிட்டேன். அப்படி வந்த வாய்ப்பு தான். சூப்பர். அண்ட் ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இதை தாண்டி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் வந்துட்டீங்க, பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கேரக்டர் பண்ணிடணும் சினிமாவில், இந்த ஒரு ரோல் கண்டிப்பாக பண்ணிடணும். உங்களோட ட்ரீம் ரோல்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு காமெடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு ஏதோ காமெடியாக பண்ணணும். ஏன்னா எனக்கு அப்படி தான் அது எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஈஸியாக ஒருத்தவங்களை கோவப்படுத்திடலாம், ஈஸியாக ஒருத்தவங்களை அழ வச்சிடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்.
ஸோ எப்பயுமே யாரையாவது சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அது மட்டும்தான் எனக்கு அந்த சீரியலில் வந்து அந்த ஓவியன்ற சீரியல் வந்து மற்றவங்கள சிரிக்க வைக்கணும்னு ஒரு காமெடி கேரக்டர்ன்றதுனால தான் ரொம்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான். ஆக்சுவலி எனக்கு அது மாதிரி படமாக வந்து பப்ளிக் அமையும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அண்ட் உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கல்ல சினிமாவில், அது யார்? கமெடியன். புரியல. கமெடியன் யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. யாருன்னா எனக்கு வந்து கவுண்டமணி சார் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். செந்தில் ஐயா அவரு ரொம்ப பிடிக்கும். என்ன பெரிய பியூட்டின்னா செந்தில் ஐயா கூட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமா. எவ்வளோ பெரிய நடிக்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயுமே எனக்கு ஏதாவது யாரையாவது திட்டனாலும் யார் மேலேயாவது கோவம் இருந்தாலும் இவங்க 2 பேரோட காமெடியை தான் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இருக்குது. ஓகே. அண்ட் ரொம்பவே அழகாக உங்களோட பதில்களை சொன்னீங்க. அண்ட் அடுத்தடுத்து படங்களுக்கு எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ஏன்னா நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from சந்தியா.